வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, ஆனா விசுவாசத்தோட ஆழமான அர்த்தங்களை வெளிக்கொண்டு வர்ற ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். நம்மோட முக்கியமான கேள்வி இதுதான். ஏசாயா 9:6 இருக்கிற ஒரு பிரபலமான தீர்க்க தரிசனத்துல தான் இந்த இறையியல் மர்மமே தொடங்குது. ஏன் இந்த சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம்? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, வாங்க இந்த விஷயத்துள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். பைபிள் படிக்கும்போது கடவுளை பத்தி சில இடங்கள்ல ஒரு மாதிரியும் வேற சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமாவும் சொல்லியிருக்கிறத கவனிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த சின்ன முரண்பாடு மாதிரி தெரியறது தான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இங்கதான் இந்த சுவாரஸ்யமான கேள்வி வருது. பாருங்க, ஆதியாகமத்துல பிதாவாகிய தேவன் ஆபிரஹாம் கிட்ட தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன்னு அறிமுகப்படுத்திக்கிறார். ஆனா பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஏசாயா தீர்க்க தரிசனத்துல வரப்போற மேசியாவான இயேசுவுக்கு என்ன பேர் தெரியுமா? பராக்கிரமமுள்ள தேவன். பாத்தீங்களா, இந்த சின்ன வார்த்தை வித்தியாசம்தான் நம்ம மொத்த பகுப்பாய்வோட மையமே. இந்த புதிருக்கான மொத்த பதிலும் இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இது ஒன்னும் சாதாரண வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்துவமான ஆழமான அர்த்தம் இருக்கு. இங்கேதான் அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியுது. பராக்கிரமம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில பெஸ்டா இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஆனா சர்வவல்லமை அப்படி கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்தமா உச்சக்கட்ட அதிகாரத்தை குறிக்குது. அதுக்கு எந்த ஒப்பீடும் கிடையாது. சரி, இந்த ஐடியாவை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க பைபிள்ல பராக்கிரமம்ங்கிற வார்த்தைய வேற எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். இந்த உதாரணங்களை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப்ல பெஸ்ட்ங்கிற ஐடியாவை அழகா விளக்கும். இப்போ ஒரு சிங்கம், அது மிருகங்களுக்குள்ள பராக்கிரமமானது. தாவீதராஜா, அவர் போர் வீரர்களுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி. அதே மாதிரி ஒரு தேவதூதன் மத்த தூதர்களோட ஒப்பிடும்போது பராக்கிரமசாலியா இருக்கலாம். பாத்தீங்களா, ஒவ்வொன்னுமே அதோட சொந்த குரூப்ல தான் டாப். அப்போ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பராக்கிரமங்கிற வார்த்தை தனியா வராது. அது எப்பவுமே எதுல பராக்கிரமம் அல்லது யாரோட ஒப்பிடும்போது பராக்கிரமம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டோட தான் வரும். சரி, இப்போ இந்த வாதம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் ஆகுதுன்னு பாப்போம். இந்த ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் இயேசுவ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, சாத்தியமான எல்லா கேட்டகரியிலையும் பராக்கிரமம் உள்ளவர்னு ரொம்ப திட்டமிட்டு சொல்லுது. இப்ப நாம இந்த ஒவ்வொரு கேட்டகரியையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒவ்வொரு களத்திலையும் இயேசுவோட மேன்மைய பைபிள் எப்படி வரிசையா ஆதாரங்களோட சொல்லுதுன்னு பாருங்க. முதல்ல பராக்கிரமமுள்ள கரம், அதாவது கடவுளோட மீட்பு சக்தி. மத்த எல்லா சக்திகளையும் விட அது பராக்கிரமமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபார்வோனோட அதிகாரத்தை விட, எந்த ஒரு மனுஷனோட அதிகாரத்தை விடவும் கடவுளோட கரம் வலிமையானது. ரெண்டாவதா போர்க்களம். எல்லா போர் வீரர்கள் ராஜாக்கள் மத்தியில கர்த்தர் யுத்தத்துல தோற்கடிக்கவே முடியாத ஒரு உன்னதமான ஒரு அல்டிமேட் பராக்கிரமசாலியா காட்டப்படுறார். மூணாவதா பராக்கிரமமான செயல்கள். கடவுள் செய்யற அற்புதங்கள் வெறும் சாதாரண செயல்கள் இல்ல, அது பராக்கிரமமான கிரியைகள்னு சொல்லப்படுது. அதாவது மனுஷங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் விட அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நாலாவதா அவரோட நாமம். அதிகாரம் வல்லமைன்னு இருக்கிற எல்லா பேர்கள்லயும் கர்த்தரோட நாமம்தான் ஈடு இணையற்றது, எல்லாத்துக்கும் மேல பராக்கிரமமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:9 கூட இதேதான் சொல்லுது. கடைசியா ரொம்பவே சக்தி வாய்ந்த தேவதூதர்கள் மத்தியில கூட, ஆமா, பராக்கிரமமுள்ள தூதர்கள் மத்தியில கூட இயேசு ஒரு தனித்துவமான உன்னதராக, அவங்களோட வணக்கத்துக்கு தகுதியானவராக காட்டப்படுறார். சரி, இப்போ நம்ம தனித்தனியா பார்த்த இந்த விஷயங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். பராக்கிரமமான கரம், போர்க்களத்துல பராக்கிரமம், செயல்கள்ல பராக்கிரமம், நாமத்துல பராக்கிரமம், தூதர்களுக்கும் மேல பராக்கிரமம். இது எல்லாம் சேர்ந்து நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கரம், யுத்தம், செயல், நாமம், ஏன் தேவதூதர்கள்னு சாத்தியமான எல்லா கேட்டகரியிலையும் டாப்பா பராக்கிரமசாலியா இருந்தா அதோட லாஜிக்கல் முடிவு என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்துல ஒரு அட்டகாசமான பதில கொடுக்கறாரு. அவர் இயேசுவ வெறுமனே பராக்கிரமம் உள்ளவர்னு சொல்லல, அதுக்கு ஒருபடி மேல போய் சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்னு பிரகடனம் செய்றார். இதுதான் இந்த மொத்த விவாதத்தோட கிளைமேக்ஸ். ஏசாயா இயேசுவ பராக்கிரமமுள்ள தேவன்னு சொன்னதுக்கு காரணம் அவர் ஏதோ ஒரு துறையில மட்டும் கெட்டிக்காரர்னு இல்ல. அதுக்கு பதிலா
அவர் சாத்தியமான எல்லா துறைகள்லயும் பராக்கிரமசாலி. அப்போ இப்படி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிற ஒருத்தரோட கூட்டுத்தொகை என்ன? பை டெஃபினிஷன் அதுதான் சர்வவல்லமை. இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை ஞாபகப்படுத்துது. சில சமயம் மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வார்த்தையோட சரியான அர்த்தம் நம்மளோட மொத்த புரிதலையும் எப்படி தலைகீழா மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா?